திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணம் என அதிமுக தன்னுடைய முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அரசியல் களத்தில் அதிரடி காட்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த அவசர அறிவிப்பை காப்பி பேஸ்ட் வாக்குறுதி என அமைச்சர் ரகுபதி கிண்டல் செய்துள்ள நிலையில் ஏற்கனவே வழங்கப்படும் 1000 ரூபாயுடன் இன்னொரு 1000 சேர்த்து கொடுக்கப்படும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பில் புதிதாக எதுவும் இல்லை என சீமானும் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அனைவருக்கும் வீடு, அம்மா இல்லம் திட்டம், 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுவது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இதில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். இதற்காக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் கடந்த ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி கோவையில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து உரை நிகழ்த்துவது உடன் அந்தந்த பகுதிகளில் உள்ள விவசாய பெருமக்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் உறுதியளித்தார். இந்நிலையில் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் அன்று அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி கட்டிலில் அமர முத்தாய்ப்பு திட்டமாக இருந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டமாக மாற்றப்பட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார். மகளிர் நலன் குல வழக்கு திட்டம், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். அடுத்ததாக திமுக ஆட்சியில் மகளிர் விடியல் பயணத்தின் மூலம் மகளிருக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம் வழங்குவது போல் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என இபிஎஸ் கூறியுள்ளார். மேலும் அம்மா இல்லம் திட்டத்தின் மூலம் கிராமம், நகர்ப்புறங்களில் குடியிருக்க வீடு இல்லாதவர்களுக்கு அரசே நிலம் வாங்கி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்றும், ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியல் இனத்தவர்களில் மகன் மகள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கையில் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என 5 முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொண்டு வாக்குறுதிகளை அறிவித்ததன் பின்னணியில் திமுக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் மகளிருக்கு இனிப்பான அறிவிப்பு வருவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியிருந்தார். அதாவது தற்போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது குறித்த நிதி ஆதாரங்களை அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் கசிந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொண்டு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திமுகவிற்கு முன்னரே தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் அரங்கில் கவனம் ஈர்த்த இபிஎஸ் களத்தில் முந்த வேண்டும் என்பதற்காக முன்னரே அறிவிப்பை வெளியிட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறி வரும் நிலையில் கடந்த கால தேர்தல்களில் அளித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பழனிசாமி தற்போது மீண்டும் மக்களை குழப்பும் வகையில் பழைய வாக்குறுதிகளையே புதிதாக காட்டி அறிவித்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். திறமையற்றவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் திறமையாக வந்து செய்வேன் என்று. மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுவது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு 2000 ரூபாயை 60 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு 1,31 லட்சம் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு மக்கள் இளிச்சவாயர்கள் அல்ல.
மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம் என திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் வாக்குறுதியாக இபிஎஸ் அறிவித்திருப்பதாக விமர்சித்த அமைச்சர் ரகுபதி, புதிதாக எதையும் வாக்குறுதியாக தர இயலாத பரிதாப நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றுவிட்டதாகவும் கிண்டல் செய்தார். திராவிட மாடல் ஆட்சி 2.0 உறுதியாகிவிட்டதை பழனிசாமியே எம்ஜிஆர் மாளிகையில் அமர்ந்து சங்கநாதம் செய்திருப்பதாக கூறியுள்ளார். எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, முன்னடைவு தான். ஏன்னா எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார், அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்து கொண்டிருக்கிறார். அது திராவிட மாடல் ஆட்சி 2க்கு வரவேற்பை தரக்கூடிய அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. இந்நிலையில் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முதலில் அரசு பேருந்துகள் தரமாக உள்ளதா என கேள்வி எழுப்பிய சீமான், தற்போதைய அரசு பேருந்துகளில் இபிஎஸ் தனது குடும்பத்துடன் பயணிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே கட்டணமின்றி பயணித்த மகளிரை திமுக அமைச்சர்கள் ஓசி என கூறி அவமானப்படுத்தியதை சுட்டிக்காட்டிய சீமான், இலவச பேருந்து பயணத்தை ஆண்கள் கேட்டார்களா என காட்டமாக வினவினார். இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க, அது பேருந்தா? அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா? பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது, முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து இதெல்லாம் பாக்குறீங்களா? அது பேருந்தா? அது காயலாங்கடையில இருக்க பழைய இரும்பாரு. யாரு கேட்டது உங்களுக்கு நீங்க இலவச பேருந்து கொடுங்கன்னு யாரு கேட்டது? மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் என்ற அறிவிப்புக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 1000 ரூபாயுடன் இன்னொரு 1000 சேர்த்து கொடுக்க போகிறார். இதனால் தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 15 லட்சம் கோடி ரூபாயாக மாறும் என்ற சீமான், இரு ஆட்சி காலத்திலும் கோழி கூடு போல் வீடு கட்டி கொடுக்கப்படுவதாகவும் அந்த வீட்டில் யாராவது இருக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.